For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai. ஹீரோயின் வராங்க அவரை மேட்ச் பண்ண மாதிரி முடியல. அர்ச்சு உன்னை சிரிக்க வைக்க மூட்டுவன் கிச்சு. தெரியுது. அர்ச்சனா, இந்த உலகத்திலேயே ஜெயிப்பேன், நீ எனக்கு கெச்சனா. ஒண்ணு வெச்சனா. ஃபர்ஸ்ட் நான் பாட்டே கேட்கல, ஃபுல்லா அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வந்து அந்த சவுண்டையும் தாண்டி அதை மியூட் பண்ணி கேட்டீங்க. மியூட் பண்ணி பாத்தீங்களா? நமக்கு வந்து அவங்க அவருக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னன்னா இன்டர்வியூ அப்படிங்கறதுனால கோவிலுக்கு போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு, நான் பொண்ணுங்கள்ட்டே பேச மாட்டேங்க. அர்ச்சனாவை தாண்டி வேற அந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சாதான் பேசுவேன். என்னதான் நடக்க இருக்கோம் ஆண்டவா. இல்ல உண்மையாவே பொய் சொல்லவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன வயசுல பொய்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு அளவுக்கு மேல பண்ண பிரேம் மட்டும் லைட்டா பண்ணி நான் வியூஸ் வந்து நல்லா இன்டர்வியூ சாங் வந்து நிறைய போயிடுச்சு. இன்டர்வியூ நல்லா வியூஸ் போடும் கண்டிப்பா. இவர் லைட்டா நம்ம திவாகர் மேண்டர்ஸ் பண்றாரு. கரெக்டா கட்டுட்டா லைட்டா அவரோட நைஸ் டு மீட் யூ போத். Nice to meet you too, Kuti Divakar. Thank you very much. அது எடிட்டுக்கு இடம் இல்ல. எப்படி பாருங்க, கேப் விடாம சொன்ன எடிட் பண்ண முடியாது. மேம்க்கு வந்து அவரு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இல்ல எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையா மேம்? ஆமா அப்பா. எனக்காக அந்த 3 பட சீன் மட்டும். அது வேணாம், நம்ம அந்த கோட்டைக்குள்ள போக வேண்டாம். அது வீடியோல இருக்கா, நீங்க நடிச்சு காட்டுங்க, உங்க கூடவே நானும் நடிக்கணும். நீங்க தான் குட்டி திவாகர், நானா குட்டி திவாகர்? நீங்க தானங்க அப்படி சொன்னீங்க. ஏங்க நீங்க தான், அதுக்கு உங்கள தாங்க சொன்னேன். நீங்க தாங்க நடிக்கணும். அப்ப நீங்க கூட எனக்கு சொல்லி கொடுங்க, நான் பண்றேன். இல்ல எனக்கு ஆக்சுவலா நான் அந்த இது பார்க்கல. நான் இது பாத்துர்க்கேன், சஞ்சய் ராம்ஸ். அது வேணா பண்ணலாம். சூப்பர். ரெடியா இருக்கு. இது அவருக்கு எவ்வளவு பெரிய ப்ரமோஷன் தெரியுமா? சந்தோஷமா கனவுல கூட அவருக்கு இப்படி ஒரு விஷயம் நடக்காதடா டேய். அதாவது அவரு வந்து சூர்யா சாரை பார்த்து பண்றாரு, நம்ம அவரை பார்த்து இனிமே சொல்லுவாரு, விஷயம் தெரியுமா, பிக் பாஸ் அர்ச்சனா என்ன மாதிரி பண்ணாங்கடா, அவங்களுக்கு பிடிச்சி போச்சா நீ அப்படிம்பாரு. இதெல்லாம் கேட்கணும். ஐயோ சரி ஓகே. ஹீரோயின் வராங்க அவரை மேட்ச் பண்ண மாதிரி முடியல. சாரி ஆமா திவாகர் ப்ரோ, ரொம்ப சாரி. உங்களை மாதிரி எங்களால நடிக்கவே முடியல. நம்ம வேணா அவரை ஒரு தடவை சந்திச்சு இதை எப்படி பண்றாருன்னு தெரிஞ்சுக்கணும். இல்ல ஆனா உண்மையிலே அப்ரிஷியேட் பண்ணனுங்க. ஒரு கான்ஃபிடன்ஸ், அந்த கான்ஃபிடன்ஸ் தான். யார் நீ 1000 பேர் என்ன கலாய், நான் செய்யறத நான் செஞ்சுட்டு தான் இருப்பேன்ற அந்த மைண்ட் செட் வந்து ஐ லைக் தட். நிஜமாவே பெரிய விஷயம். அதாவது அர்ச்சனா இன்டர்வியூ அப்படிங்கறதுனால கோவிலுக்கு போய் அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு அப்புறம் தான் சொன்ன அருண் ப்ரோ வர பயங்கரமா மியூசிக்லாம் போட்டிருக்காங்க. தேங்க்யூ. பட்டைய போட்டோம். ஓகே, ஃபர்ஸ்ட் விஷயம் வெற்றிகரமா முடிஞ்சிச்சு. அது இந்த டேக் ஒன் சேனலோட லெட்டர் பேட் மாதிரி இருக்கே. எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. அது இது முக்கியமான பில் கிழிச்சு கொடுத்துறான்னு நினைக்கிறேன். ஏன் உங்களை இன்டர்வியூ எடுக்க போறோம்ன்றதுனால. அது முக்கியம் இல்ல, நமக்கு இன்டர்வியூ தான் முக்கியம் அப்படிங்கிறது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஐயோ இதுக்கேனே கலாய்ப்பாங்களே. ஃபர்ஸ்டே சொன்னேன், டேய் அவங்க வந்து 2 பேருமே ரொம்ப இன்னசென்ட்ரா, அதுவும் அர்ச்சனா மேம்லாம் ரொம்ப இன்னசென்ட், பான்ஸ் பவுடர் கொடுத்தா கூட கண்டுபிடிக்க மாட்டாங்க அப்படின்னு. அப்ப அதே மாதிரி பான்ஸ் பவுடர். ஓ பான்ஸ் பவுடர். நான் சீரியலே பார்க்க மாட்டேன், ஆனா உங்களுக்காக தான் ராஜா ராணி பார்த்தேன். அண்ட் முக்கியமா பிக் பாஸ் எல்லாம் பார்க்கவே மாட்டேன், உங்களுக்காக அதையும் பார்த்தேன். அண்ட் அதெல்லாம் தாண்டி ஆல்பம் சாங் கேட்கவே மாட்டேன், உங்களுக்காக அதையும் இப்ப கேட்டேன். அண்ட் ப்ரோக்காகவும் சாரி ப்ரோ, இல்ல அருண் ப்ரோ பிடிக்கும், அவருக்கு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ டேக் ஒன் தமிழ் வியூவர்ஸ்லாம் இருக்குமே ஒரு ஹாப்பியான ஒரு இன்டர்வியூ வந்து இன்னைக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ஓவராலா ரொம்ப ஹாப்பி. இப்படி டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா? அது இன்னும் அந்த ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே போல நம்ம போல. ஆமா, நான் பொண்ணுங்கள்ட்டே பேச மாட்டேங்க, உடனே தப்பா நினைச்சிருவாங்க டக்குன்னு. அர்ச்சனாவை தாண்டி வேற அந்த மாதிரி ஒரு பொண்ணு அமைஞ்சாதான் பேசுவேன். என்னதான் நடக்க இருக்கோம் ஆண்டவா. இல்ல உண்மையாவே பொய் சொல்லவோ அதெல்லாம் எனக்கு தெரியாது. சின்ன வயசுல பொய்னா என்னன்னு கூட எனக்கு தெரியாது. ஒரு அளவுக்கு மேல பண்ண டாக்ஸிக் காதல் அப்படின்றப்போ உங்க லைஃப்ல டாக்ஸிக் காதல் இருந்திருக்கா? டாக்ஸிக்ன்றது ஆப்வியஸா நம்ம அங்க இந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது தெரியாது இல்லையா? அதாவது வெளியில வந்துட்டு அதுக்கப்புறம் யோசிக்கும் போது தான் தெரியும், ஓ நம்ம இவ்வளவு லைஃப்ல
அப்படின்னு அந்த மாதிரி இருந்திருக்கு. Yeah. ஓகே, ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் எப்படின்னா ஒருத்தரால மட்டும் அதை சஸ்டெயின் பண்ண முடியாது. புரியுது. ரெண்டு பேருமே டாக்ஸிக்கா இருந்தாலும் அதை என்டர்டெயினும் பண்ண முடியும், அதை பண்ணவும் முடியும். ஹெல்தியா இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பவுண்டரிஸ் டிரா பண்ணி வெளில போயிடுவாங்க, எனக்கு செட் ஆகலன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ டாக்ஸிக்ன்றது ரெண்டு பேர் இருந்தாதான். ப்ரோ இப்போ நீங்க வெளியே போயிட்டீங்களா ப்ரோ? வெளியே அதான் பாட்டே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஓ அதனாலதான் பாத்தே. அருண் எழுதினது அந்த ஆஹா, பாட்டு. ஆமா, அதுக்காக இப்பயும் அதுல அவரோட இல்ல, பர்சனல் எக்ஸ்பீரியன்சஸ் தான் அந்த பாட்டுல. அதுக்காக இப்பயும் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்ல இல்லன்னு சொல்ல முடியாதுல்ல. எல்லாம் அதை விட்டு வெளிய நீங்க வந்துட்டோம். பான்ஸ் பவுடர் பண்றாங்க. வேற எதுவும் இல்ல. ஆமா, சாங்கே பாத்தீங்கன்னா டாக்ஸிக் காதல் வேணாம். வேண்டாம். அந்த ஃபர்ஸ்ட் டைம் சாரி ப்ரோ கோச்சிக்காதீங்க, ஃபர்ஸ்ட் டைம் நான் பாட்டே கேட்கல. ஃபுல்லா அவங்க எக்ஸ்பிரஷன்ஸ் தான் வந்து அந்த சவுண்டையும் தாண்டி அதை மியூட் பண்ணி கேட்டீங்க, மியூட் பண்ணி பாத்தீங்களா? எப்படி அதாவது ஓடிட்டு இருந்துச்சு உங்க காதுக்குள்ள போல, அவங்க அவங்க இது வந்து அப்படியே ஓவர் ஷேடோ பண்ணி. சரி அதுக்கு இதுக்கு சரியா போச்சு. லவ் பண்றீங்க. இல்ல உண்மையா நீங்க நம்பவே மாட்டீங்க. செகண்ட் டைம் அது கேட்டீங்களா? செகண்ட் டைம் உங்களுக்கு கேட்டேன் ப்ரோ. ஓகே ஓகே, அப்ப கண்டுபிடிச்சீங்களா? அப்படி ஹூக் மட்டும் பாடி காட்டுறீங்களா ப்ளீஸ்? அப்ப சாரி, எனக்கு நேத்து தான் வந்து கொஞ்சம் ஜலதோஷம். இல்லனா ஃபர்ஸ்ட் பாடிட்டே வாசல்ல இருந்தே வந்திருப்பேன். புடிங்கிருப்ப. நாளைக்கு நான் பாடி உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சுறேன் ப்ரோ. கேட்டு ஒரு மாதிரி ஆயிடுவீங்க, அதனால ஓபனே பண்ணாதீங்க சாட்டை. ஓகே, சூப்பர். பிக்கப் லைன்ஸ் அப்படின்னு சொல்லி எனக்கு அது தெரியாதுங்க, அதனால டீம்ல இருந்து கொடுத்துருக்காங்க. டீம் சொன்னதுனால நீங்க சொல்றீங்க. ஆமா, அப்படியே என்ன நமக்கே தெரியாது. இல்ல அப்படினா தெரியாது. ஆமாமா, அவருக்கு தான் இப்பதான் டாக்ஸிக்ன்ற வார்த்தை தெரியும்ன்ற. டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப் வந்திருக்காரு, இனிமேல் தான் கத்துக்கலாம். ஆமா ஆமா பரவாயில்ல, நம்மளை பத்தி இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அர்ச்சு நீ ஆன் பண்ணிட்ட லவ் சுச்சு அப்படின்னு. அர்ச்சு சுச்சு. அர்ச்சு உன்னை சிரிக்க வைக்க மூட்டுவேன் கிச்சு. கிச் கிச் ப்ரோ, லைட்டா சிரிப்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே அப்படி சிரிச்சிருங்க ப்ளீஸ். என்ஜாய் பண்ணலாம். அர்ச்சு உன்னை தூக்க போடுவேன் ஸ்கெட்சு. தெரியுது. அப்பே சொன்னங்க ஸ்கிரிப்ட்ல, டே இது வைக்காதடா, இது சிரிக்க மாட்டாங்கன்னு சொன்னேன். கேட்கவே இல்ல. இது அவனுக்கு இல்ல இருக்கட்டும், அவனுக்கு தெரியணும்ல. இப்படி பண்ண மாட்டான் இனிமே. அதாவது இந்த உலகத்துல பிக்கப் லைன்ஸ் எப்படி எல்லாம் இருக்க கூடாதுன்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஆமா, அதுதான் பசங்க என்னடா பிக்கப் இல்ல. ஆமா, இதே தைரியமா படிக்கிறேன், நீ பிக்கப் ஆயிட கூடாது. நீங்க தான் பிக்கப் லைன்ஸ். நான் இதை முடிச்சிட்டு அப்புறம் வரனே. ஸ்கிரிப்ட் படி போறீங்களா? கொஞ்சம் கண்டுபிடிச்சு நினைக்கிறேன். அர்ச்சு உன் அழகால என்னை செய்கிறியே வச்சு வச்சு சரியான்றத கொஞ்சம் மாத்தி சரியா வச்சு அப்படின்னு. வேற ஒண்ணும் இல்ல இதுல புதுசா. உங்க வாய் ஒருட்டி விட்டுங்க. ஓகே ஓகே, சோ அடுத்தான் இதான் கடைசி. இது போடா இல்ல போடா இத்தனை இருக்கா எனக்குன்னு சொல்லுவாங்க. அர்ச்சனா இந்த உலகத்திலே ஜெயிப்பேன் நீ எனக்கு கெச்சனா. அப்படியே கல்தா மண்டல ஒண்ணு வெச்சனா. அதுக்கே ஒரு கைத்தட்டல் அவங்களுக்கு. இந்த பிக்கப் லைன்ஸ் மோஸ்ட்னு தெரியும் எனக்கு. அவங்க அந்த நேரம் சகிச்சிட்டேன்ல அதுக்காக. ஆனா என் மேல அதீத காண்ட் இருக்கிற ஒருத்தங்க பரம்பரை பகை இருக்கிற ஒருத்தங்க எழுதுற மாதிரி. பகை இருக்கிறவங்களா? அண்ட் ப்ரோ பேக் டு த சாங். சொல்லுங்க. சாங் மைண்ட் ஓடிட்டே தான் இருக்கு, அது நிப்பாட்டல நானு. சீரியஸா பிளேலயே தான் இருக்கு. அடுத்து இந்த மாதிரி ஒரு கவர் சாங் ஏதாச்சும். கவர் சாங் அதுதான் ஆல்ரெடி பண்ண ஒரு சாங் நம்ம வாய்ஸ்ல நமக்கு ஏத்த மாதிரி மாத்தி பாடுறது. கொஞ்சம் என்ன இன்னைக்கு ரொம்ப ஜாம் ஆகுது. இல்ல அவ்வளவு வேணாம். ஓகே, டேப்லெட் சுகர் பேசல இல்லடா நானே. இல்ல வேற ஏதாவது வெள்ள கடையிட. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. பூரி வேணா இன்னொரு வெச்சுக்கோங்க. அதாவது பவர் போயிட்டு இருக்க நினைக்கிறேன். ஓகே ஓகே, உங்களோட போல்டு ரொம்ப பிடிக்கும். போல்டா இருக்கிறது, ஒரு ஒப்பீனியனை கரெக்டா இதை சொல்லணும்னு நினைச்சா சொல்றீங்க. அதை நான் பிக் பாஸ் வீட்டில் இருக்கும் போதே பார்த்துருக்கேன். அண்ட் இப்போ ரீசெண்டா கூட நம்ம மக்கள் ஒரு சில பேரை நம்ம ரோஹிணி தேட்டர்ல கூட விடாதப்போ நீங்க சப்போர்ட்லாம் பண்ணி அந்த விஷயம் அது நல்லா இருந்துச்சு. சோசியல் மீடியால பயங்கரமா ஷேர்லாம் பண்ணாங்க எல்லாருமே. எப்படி இந்த தைரியம் நிறைய இப்போ நம்மலாம் வந்து இப்போ நான்லாம் நினைப்பேன், நம்ம போய் நல்லது பண்ணணும், இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் குரல் கொடுக்கணும் அப்படின்னு நினைப்போம் நம்ம நிறைய பேர். ஆனா நம்மளால டக்குன்னு அதை அந்த ஸ்பாட்ல எடுக்க முடியாது ஒரு சில பேர்னால. ஸோ நீங்க அதை ஒரு சில நேரத்துல டக்குன்னு எடுத்துடுறீங்க. அந்த தைரியம் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதை பத்தி தான். தேங்க்யூ வெரி மச். ஐ திங்க் இட்ஸ் எனக்கான அந்த ஸ்பேஸை என்னோட பேரண்ட்ஸும் கொடுத்தது தான் மெயின் காரணம். நான் அவங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்கலன்னா என்னால் எதுவுமே பண்ணியிருக்க முடியாது. ஸோ
நான் சுயமா சிந்திச்சு நானே என்னுடைய விஷயங்களை பண்ணணும்ன்ற ஒரு டிரைவிங் ஃபோர்ஸ் வந்து எங்க அப்பா அம்மா தான் எனக்கு கொடுத்தாங்க. ஸோ அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்கிற போது ஐ திங்க் என்னோட இடத்துல எந்த பொண்ணா இருந்தாலும் அந்த ஃப்ரீடம் கிடைச்சதுன்னா கண்டிப்பா இப்படிதான் யோசிப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு நீங்க சொல்லும் போது ஒரு விஷயம் சடனா நம்ம தலை வந்து வேதாள படத்துல சொல்லியிருப்பாரு, தன்மானத்துக்கு ஒண்ணு. சாரி வாய்ஸ் வரல, கோச்சுக்காதீங்க, நார்மலாக சொல்லிடுறேன். சாரி பல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே தன்மானத்துக்கு ஒண்ணுனா தலையே போனாலும் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டைலாக் உங்களுக்காக நான் டெடிகேட் பண்றேன் ஆக்சுவலி. ஸோ நீங்க சொசைட்டில எப்பவுமே ஒரு குரல் கொடுக்குறவரா இருக்கீங்க அப்படின்றால இந்த கொஸ்டின் நான் கேட்குறேன். நம்மளுடைய தன்மானத்தை இன்னொருத்தவங்க இது பண்றாங்க அப்படின்றப்போ அந்த விஷயத்த நீங்க போல்டாவே எப்பவுமே ஹேண்டில் பண்றீங்க. அதை ஹேண்டில் பண்ண முடியாதவங்க அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்? இப்போ நான் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் அவங்களுக்கும் நான் சொல்றேன், ஜென்ரல் ஈக்குவலி தான் சொல்றேன், பட் எஸ்பெஷலி கேர்ள்ஸ் கேட்டுக்கோங்க. என்னன்னா எல்லா இடத்துலயுமே நமக்கு ஒரு ப்ரொடெக்ஷன் கிடைக்காது. நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கான, அதாவது பிசிக்கலியும் சரி மென்டலியும் சரி, நம்மள பாதுகாத்துக்கிறதுக்கான சூழல் வந்து எல்லா நேரமுமே நமக்கு அமையாது. நம்மளோட கூட வந்து செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஒருத்தர் நின்றுட்டே இருக்க முடியாது. ஸோ ஒரு கட்டத்துல எல்லாருமே தன்னை தானே பாதுகாத்துக்கிறதுக்கு கத்துக்கணும். சூப்பர். ஒரு இடத்துல வந்து, அதாவது அது நான் சொல்றது வந்து நீங்க கேட்ட மாதிரி செல்ஃப் ரெஸ்பெக்டையும் சேர்த்து தான் சொல்றேன். அதை பாதுகாத்துக்கிறதுக்கு நமக்கு தெரியணும்னா முதல்ல நம்ம அதுக்கு, ஏன்னா நம்மளை விட இந்த உலகத்துல வேற எதுவுமே பெருசு இல்லை. நமக்கு நம்ம தான் முக்கியம். முதல்ல நம்மள நம்ம எந்த இடத்துலயும் கீழேயோ விட்டு கொடுத்துடவோ கூடாது. அந்த ஒரு விஷயம் வந்து எனக்கு எப்பவுமே யோசிப்பேன் நானு. அண்ட் நம்ம அதாவது இட்ஸ் நாட் ஈஸி ஃபார் எவ்ரிபடி டு வாய்ஸ் அவுட். ஒரு சில பேர் ஒரு மாதிரியான கேரக்டர்ஸ் இருக்காங்க. பட் இன்னைக்கு இருக்கக்கூடிய சொசைட்டில, இன்னைக்கு இருக்கக்கூடிய நடந்துட்டு இருக்கிற விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது பெண்கள் எஸ்பெஷலி they have to be very careful and they have to be very bold. அப்பதான் அவங்கள வந்து நிறைய விஷயங்கள்ல இருந்து தற்காத்துக்க முடியும். இது செல்ஃப் ரெஸ்பெக்டுக்கு மட்டும் இல்ல, எல்லா விஷயத்துக்குமே. சூப்பருங்க. ஸோ எல்லாருக்குமே இந்த விஷயம் கண்டிப்பா போய் சேரணும் அப்படின்னு தான் சொல்றோம். ஜாலியா போச்சு ப்ரோ, ரொம்ப ரொம்ப ஹாப்பி ப்ரோ. தேங்க்யூ. 10வது வாட்டியாக இன்டர்வியூ முடிக்கிறோம். இப்போ ஃபோன் எடுத்து சொல்லலாம். ஃபோன் எடுக்கலாம். தேங்க்யூ so much. Thank you so much. Thank you. ரொம்ப ஹாப்பி ப்ரோ. குஷி குஷி தான் பாப்புலர் அப்பளம் எல்லாருக்கும் ஃபேவரட். For traditional, latest and modern jewelry, visit Jill Mill Fashion Jewelry at T Nagar, Chennai.